எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்மர் ரிசர்ச்க்கு உங்களை வரவேற்கிறோம். நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு புது மருந்தும் ஒவ்வொரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இதெல்லாம் எப்படி பாதுகாப்பானது வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கட்டமைப்பு இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். மருத்துவ ஆராய்ச்சியோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுற குட் கிளினிக்கல் பிராக்டிஸ், அதாவது ஜிசிபியோட அடிப்படை கொள்கைகள் என்னென்னு ஆழமா அலசலாம். சரி, இத நாம சுலபமா புரிஞ்சுக்க ஒரு 5 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல்ல ஜிசிபினா என்னன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் அதுக்கு அடித்தளமா இருக்கிற பெல்மாண்ட் அறிக்கை, ஹெல்சிங்கி பிரகடனம் பத்தி பார்ப்போம். இதெல்லாம் எப்படி ஜிசிபியில ஒன்னு சேருது, ஜிசிபியோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயணத்தை முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். குட் கிளினிக்கல் பிராக்டிஸ், சுருக்கமா ஜிசிபி. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது மருத்துவ உலகத்தோட ஒரு குளோபல் லாங்குவேஜ்னே சொல்லலாம். அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜிசிபிங்கிறது மனிதர்களை வச்சு செய்யற கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இதுல நெறிமுறை, அறிவியல் ரெண்டுமே ஒன்னு சேர்ற ஒரு பாலம் மாதிரி. இது வெறும் ரூல்ஸ் புக் கிடையாது, இது ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேட். ஜிசிபிக்கு ரெண்டு முக்கியமான பிரிக்கவே முடியாத கோல்ஸ் இருக்கு. இத ஒரு காயினோட 2 பக்கம்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் ட்ரையல்ல கலந்துக்கிறவங்களோட உரிமைகள், பாதுகாப்பு, அவங்களோட நல்லது, இதையெல்லாம் பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் அந்த ட்ரையல்ல இருந்து வர்ற டேட்டா நம்பகத்தன்மையோட துல்லியமா இருக்கணும். ஒன்னு இல்லாம இன்னொன்னுக்கு இங்க வேலையே இல்ல. ஜிசிபிய முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம அதோட வேர்களுக்கு போகணும் இல்லையா? வாங்க அதோட முதல் தார்மீக தூண், அதாவது பெல்மாண்ட் அறிக்கைய பத்தி பாப்போம். இது எப்படி ஜிசிபிக்கு ஒரு மொரல் காம்பஸா உருவாச்சு? 1979ல அமெரிக்காவுல வெளியான இந்த பெல்மாண்ட் அறிக்கை மனிதர்களை வச்சு பண்ற எல்லா ரிசர்ச்க்கும் ஒரு தெளிவான எத்திக்கல் ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வந்தது. இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த ரிப்போர்ட்டோட இதயமே அதோட முதல் கொள்கைதான்னு சொல்லலாம். நபர்களுக்கான மரியாதை. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு தனி மனுஷனோட கண்ணியத்தையும் அவங்களோட சுயாட்சியையும் நாம மதிக்கணும். அவங்க சுதந்திரமா முடிவெடுக்கிறவங்கன்னு நாம ஏத்துக்கணும். இதுதான் பேசிக். சரி, இந்த கொள்கைய எப்படி நடைமுறைப்படுத்துறது? 2 முக்கியமான வழிகள்ல. ஒன்னு, கலந்துக்கிறவங்க கிட்ட இருந்து தகவலறிந்த சம்மதம், அதாவது இன்ஃபார்ம் கன்சென்ட் வாங்குறத கட்டாயமாக்குது. 2வது, குழந்தைகள் இல்லனா அறிவாற்றல் குறைபாடு இருக்கிறவங்க மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்கணும்னு இது சொல்லுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற கோட் இதோட சாரத்தை கரெக்டா சொல்லுது பாருங்க. தனி நபர்கள் தன்னாட்சி கொண்டவங்களா நடத்தப்படணும், சுயாட்சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படணும். இதுதாங்க ஜிசிபியோட தார்மீக அடித்தளம். பெல்மாண்ட் அறிக்கையோட 2வது பிரின்சிபல் நன்மை செய்தல். இது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ரிசர்ச் பண்றவங்க முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தணும், அதே சமயம் தீங்குகளை குறைக்கணும். இது ஒரு தராசு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு தட்டுல ரிஸ்க், இன்னொரு தட்டுல பெனிஃபிட். நன்மை செய்தல்னா இந்த 2யும் ரொம்ப கவனமா பேலன்ஸ் பண்றதுதான். பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வர்ற ஆபத்துகளை குறைச்சு அவங்களுக்கும் சமூகத்துக்கும் கிடைக்கிற நன்மைகளை அதிகப்படுத்தணும். ரொம்ப முக்கியமா, ரிஸ்க் எப்பவுமே எதிர்பார்க்கிற நன்மையை விட கம்மியா தான் இருக்கணும். 3வது கொள்கை நீதி. அதாவது ரீசர்ச்ல பார்ட்டிசிபென்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நியாயமா இருக்கணும். அதே மாதிரி ரீசர்ச்சோட சுமைகளும் சரி நன்மைகளும் சரி எல்லாருக்கும் சமமா பகிரப்படணும். ஒரு குரூப் மட்டும் கஷ்டப்பட்டு இன்னொரு குரூப் மட்டும் பலன் அனுபவிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. பிராக்டிக்கலா நீதினா என்ன? பாதிக்கப்படக்கூடிய மக்களை சுரண்டாம பாத்துக்கிறது, ட்ரையல் டிசைன்ல எந்த பாகுபாடும் இல்லாததை உறுதி பண்றது, அப்புறம் இந்த ரிசர்ச்னால மொத்த சமுதாயத்துக்கும் என்ன நன்மைன்னு யோசிக்கிறது. இதுதாங்க நீதியோட உண்மையான அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஒரு ட்ரையலோட கஷ்டம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட குரூப் மேல மட்டும் விழுது, ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேற யாருக்கோ போகுது. இதை எப்படி தடுக்கிறது? இந்த சவாலுக்கு பதில் தேடுறதுதான் நீதி கொள்கையோட முக்கிய நோக்கம். ஓகே, இப்போ ஜிசிபியோட 2வது நெறிமுறை தூணுக்கு போலாம். இது உலகெங்கிலும் இருக்கிற மருத்துவர்களால் உருவாக்கப்பட்ட ஹெல்சிங்கி பிரகடனம். இது ஜிசிபிக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஹெல்சிங்கி பிரகடனம்ங்கிறது ஒரு கல்லுல செதுக்கின சட்டம் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு வாழும் ஆவணம். 1964ல வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் இத முதல்ல ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டுல வர்ற புது எத்திக்கல் சேலஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி இத அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியா 2013ல திருத்தம் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பிரகடனம் ஸ்பெசிஃபிக்கா
மருத்துவ ஆராய்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது. இது டாக்டர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நெறிமுறை வழிகாட்டி. இந்த பிரகடனத்தோட முக்கிய கொள்கைகள்ல பாத்தீங்கன்னா பெல்மாண்ட் ரிப்போர்ட் கூட நிறைய ஒற்றுமை இருக்கிறத கவனிக்கலாம். இன்ஃபார்ம்ட் கான்சென்ட், ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ், பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கிறது, இதெல்லாம் இதுலயும் இருக்கு. ஆனா சில முக்கியமான புது விஷயங்களும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது சுயாதீனமான ஆய்வு. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு கிளினிக்கல் ட்ரையலோட புரோட்டோகாலையும் அந்த ரிசர்ச்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தனிப்பட்ட கமிட்டி ரிவ்யூ பண்ணணும். இந்த கமிட்டிக்கு பேரு தான் இன்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ போர்டு, அதாவது IRB, அல்லது எத்திக்ஸ் கமிட்டி, EC. இவங்க ஒரு எத்திக்கல் வாட்ச்டாக் மாதிரி. இந்த சுயாதீன ஆய்வு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ரிசர்ச்சர் தன்னோட ட்ரையல் புரோட்டோகாலை ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணுவாரு. அப்புறம் IRB அல்லது EC கமிட்டி அந்த புரோட்டோகாலை எத்திக்கல் பார்வையிலையும் பார்ட்டிசிபென்ட் சேஃப்டி பார்வையிலையும் ஆராயும். கடைசியா அந்த ட்ரையலுக்கு ஓகே சொல்லலாமா, இல்ல ஏதாவது மாத்தச் சொல்லலாமா, இல்ல மொத்தமா நிராகரிக்கலாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஹெல்சிங்கி பிரகடனம் வலியுறுத்துற இன்னொரு முக்கியமான விஷயம் ரகசியத்தன்மை மற்றும் தனியுரிமை. அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்படணும். கரெக்டான ஆட்களை தவிர வேற யாரும் அந்த டேட்டாவை பார்க்க முடியாதுங்கிறத ரிசர்ச்சர்ஸ் உறுதி செய்யணும். இதுவரைக்கும் நாம 2 பெரிய அடித்தள கற்களை பார்த்தோம். பெல்மாண்ட் அறிக்கை, ஹெல்சிங்கி பிரகடனம். இப்போ இந்த 2 கல்லும் எப்படி ஒன்னு சேர்ந்து GCPங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங்கை கட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இன்ஃபார்ம்டு கன்சென்ட், ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ், இது எல்லாமே 2லயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிங்க. சுயாதீனமான ஆய்வு பத்தி பெல்மாண்ட் ரிப்போர்ட்ல மறைமுகமா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஹெல்சிங்கி பிரகடனம் அதை கட்டாயமாக்குது. இது ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். இங்க தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். பெல்மாண்ட் அறிக்கை, ஹெல்சிங்கி பிரகடனம், இந்த 2லேருந்தும் வந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இப்போ இருக்கிற ICGCP கைட்லைன்ஸ்ல நேரடியா சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் வெறும் வரலாற்று டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற GCP விதிகளோட உயிர் மூச்சு. இந்த கோட் சொல்ற மாதிரி இது 2ம் சேர்ந்துதான் உலகெங்கிலும் இருக்கிற கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல நெறிமுறையோட நடந்துக்கிறதுக்கான அடித்தளத்தை உருவாக்குது. இந்த ஒருங்கிணைப்பு தான் GCPக்கு ஒரு குளோபல் பவரையும் அங்கீகாரத்தையும் கொடுக்குது. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்து இந்த கொள்கைகளோட அல்டிமேட் கோல் என்ன? பிராக்டிகலா GCP எப்படி மக்களையும் டேட்டாவையும் பாதுகாக்குது? மறுபடியும் GCPயோட அந்த பிரிக்க முடியாத 2 கோல்ஸை ஞாபகப்படுத்திக்கலாம். 1, ரிசர்ச்ல கலந்துக்கிறவங்கள பாதுகாக்கிறது. அவங்களோட பாதுகாப்பு தான் எல்லாத்துக்கும் மேல. 2வது, நம்பகமான டேட்டாவை உறுதி பண்றது. வர ரிசல்ட்ஸ் துல்லியமா நம்பகத்தன்மையோட இருக்கணும். இதுல 1 பெருசு 1 சிறுசுன்னு கிடையாது, 2மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். GCPய ஃபாலோ பண்றது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இது மருத்துவ அறிவியலோட வளர்ச்சிக்கு உதவுது. பாதுகாப்பான நல்லா வேலை செய்யற புது சிகிச்சைகள் உருவாக இது வழிவகுக்குது. எல்லாத்துக்கும் மேல அறிவியல் ஆராய்ச்சி மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இது வளர்த்து அதை பாதுகாக்குது. அந்த நம்பிக்கை இல்லாம எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்ல. இந்த ஸ்லைடு ஒரு பவர்ஃபுல்லான உண்மையா சொல்லுது. ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ல பார்ட்டிசிபென்ட்டோட பாதுகாப்பு விட முக்கியமான முன்னுரிமைகள் எத்தனை இருக்கு? பதில் 0, 0. வேற எதுவுமே அதை விட முக்கியம் கிடையாது. இதுதான் GCPயோட கோல்டன் ரூல். அப்போ கடைசியா ஒரு கேள்வி, குட் கிளினிக்கல் பிராக்டிஸோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. பதில் இங்கே இருக்கு. மருத்துவ ஆராய்ச்சி எப்பவுமே நெறிமுறையோட இருக்கணும், எப்பவுமே அறிவியல் ரீதியா சரியா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல எப்பவுமே மனித குலத்துக்கு சேவை செய்யற மாதிரி இருக்கணும். இத உறுதி பண்றதுதான் GCPயோட ஒரே நோக்கம். இந்த விளக்கத்துல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபார்மா ரிசர்ச், உங்க கற்றல் பயணத்துல ஒரு சிறந்த துணை. அடுத்த முறை சந்திப்போம்.